கூலிங் கிளாஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் வந்திருக்க பிரசன்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ், நிறைய படம் பண்ண டேரக்டர்ஸ் எல்லாம் இங்கே வந்திருக்காங்க. எல்லாம் எங்கள் அண்ணனுங்க எல்லாமே ரொம்ப நன்றி. கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி கேதரிங் மாதிரி இருக்குது. ரொம்ப சந்தோஷம். அதியன் தோழர் வின்சு சொன்ன மாதிரி ஒரு குழந்தை தான். கண்டிப்பாக தண்டக்காரன் வந்து என் கெரியரில் ரொம்ப ஒரு முக்கியமான படமாக இருக்கும். நடித்த நடிகர்கள் எல்லாருமே, டெக்னீஷியன்ஸ், பிரதீப், செல்வா வந்து அவ்வளோ சீக்கிரம் யாரையும் பாராட்ட மாட்டான். இந்த படம் பார்த்து ஃபர்ஸ்ட் கட் பார்த்துட்டு எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சான். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தேங்க்யூ செல்வா. இன்னைக்கு எல்லாரும் சொல்லும்போது பயங்கர ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் ரஞ்சித் சார், தேங்க்யூ சார், லவ் யூ சார். சாய் சார், தேங்க்யூ. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கண்டிப்பாக தண்டக்காரன் படம் எல்லாருக்கும் போய் சேரணும். எல்லாரும் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். கண்டிப்பாக பாருங்கள். இந்த படம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு படமாக இருக்கும். அதியன் தோழர் வந்து அவ்வளோ சூப்பரான ஒரு ஒர்க். ஒரு சீன் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நமக்கு அவ்வளோ அந்த ஸ்பேஸ் அவர் சொல்கிற அந்த இடத்துலையே இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். சூப்பராக பண்ணியிருக்காரு. எல்லாருக்குமே எங்கள் டீம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், என் அசிஸ்டன்ஸ், அப்புறம் எல்லாருக்குமே நன்றி. அப்புறம் மேனேஜர்ஸ், அவர் பேர் சொன்னார். சிவானா, காமராஜனா, பரதண்ணா. ஏன்னா நாங்கள் ஷூட் பண்ண லொக்கேஷன் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது சார். ஹரி மேனேஜர், எல்லாருக்கும் அந்த லிஸ்ட் தனியாக வச்சுருக்கோம். நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் பேசுங்க சார். ரொம்ப சூப்பர். என்னன்னா எங்கள் அண்ணன் எங்கே இருக்கார்? அண்ணன் தினேஷ் அண்ணன் வந்திருக்காரு. ஏன்னா படத்தில் அவர் கேட்டே இருப்பார். அட்டகத்தில் ஆரம்பித்தது எங்கள் முதல் இது வந்து லவ். சரவணன், எல்லாருக்கும் நன்றி. என்னன்னா சினிமாவில் ஒரு கொஞ்சம் கஷ்டமான விஷயம். நான் மெட்ராஸை நானும் ரித்திகாவும் பேரா பண்ணோம். இதில் வந்து அன்னியாக நடிச்சிருக்காங்க. அந்த படத்தில் நடந்த ஒரு விஷயம் வந்து இந்த படத்தில் ரீக்ரியேட் ஆயிருக்கு. அதை நாங்கள் ரொமான்ஸ் பண்ணும்போது கார்த்திக் சார் வந்துடுறது. இதில் எங்கள் அண்ணனும் அண்ணியும் ரொமான்ஸ் பண்ணும்போது நான் பார்த்துருவேன். ஸோ அது எப்படி நடிக்கிறதுன்னு தெரியாமல் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன். அது நல்லா இருந்தது. அதே மாதிரி வேட்டோமில் எனக்கு மனைவியாக நடிக்கிற மெலடி இதில் எனக்கு அக்காவாக நடிச்சிருக்காங்க. அக்கான்னு கூப்பிட்டு ஃபஸ்ட் டே வேட்டோம் ஷூட்டு போகிறேன். ஃபஸ்ட்டு டேனே ஒரு பயங்கர க்ளோஸான சீனு. என்னக்கா நீங்கிறீங்க? நான் தாண்டா அவன் பேர் அப்படின்னாங்க. சூப்பர்க்கா, வாங்கக்கா ரொமான்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொமான்ஸ் பண்ணுவோம். ஸோ ரொம்ப கஷ்டம்தான். பட் ஆனால் அது தெரியாத அளவுக்கு அதியன் தோழர் எடுத்திருக்காரு. வின்சு, தேங்க்யூ ஸோ மச், ஒண்டர்ஃபுல் கோஸ்டார். நிறைய பேர் இருக்காங்க என் கூட தொடர்ந்து எல்லா படங்களையும் பயணிக்கிற ராகவா, அவருக்கு நன்றி. எங்கள் டீம், டோட்டல் டீமுக்கே நன்றி. அப்புறம் கலையரசனோட ஈவெண்ட்டுக்கு போகிறேன் அப்படின்னோடனே நாங்கள் ஃபேஸ்புக்கில் கொஷின்ஸ் போட்டோம். அவர்கிட்ட என்ன கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு. அதில் முதல் கேள்வி வந்து என்னென்னா, இல்லை அதை கேட்கவே இல்லை. இப்போ முன்னாடி எப்படின்னா நான் செத்து போயிட்டுனா ஒரு சம்பளம், உயிரோட தான் ஒரு சம்பளம். இப்போ முத்த காட்சிகள் இருந்தால் ஒரு சம்பளம், அது இல்லைனா ஒரு சம்பளம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. அதுக்கு என்ன நீங்கள் பதில் சொல்ல போகிறீங்க? அங்கே நின்று பேசுங்க. என்ன திட்டுவாங்க, நீங்கள் வேற. ஏங்க டேரக்டர் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி நடிகர்கிட்ட கேட்குறீங்க. இல்லை நீங்களே கேட்குறீங்க. அப்படி இருந்தால் நான் சம்பளத்தை குறைச்சிக்கிறேன்ற மாதிரி ஒன்று. அதியன் தோழர்லாம் எவ்வளோ ரொமான்ஸ் பண்ண சொன்னா தெரியுமா? அதில் பாதி தான் பண்ணியிருக்கேன் நான். அவர் பயங்கர ரொமான்டிக்கான ஆள். ஏய் என்னடா கிஸ்ஸே பண்ண மாட்டேன், பண்ணிடுறான்றார் சார். பண்ணிட்டே எப்படி சார் இருக்க முடியும்? அந்த பொண்ணு என்ன சார் நினைக்கும்? தேவையெல்லாம் பண்ணிட்டேன் நினைக்காதனா, மச்சி குர்றா, மச்சியா ஒன்று குர்றா அப்படின்வாரு. நல்லா குர்றா அப்படின்வாரு. இஸ் எ வெரி ரொமான்டிக் பர்சன். ஸோ அவர் சொன்னதில் ஒரு 5% தான் நான் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். அதனால் நீங்கள் என்ன குறை சொல்லக்கூடாது. அதியன் தோழர் ஏறும்போது இந்த கேள்வியை கேளுங்க, ஏன் அவ்வளோ முத்த காட்சிகள் வச்சார்? இப்போ சம்பளம் அதெல்லாம் கிடையாது. சம்பளமே இல்லைங்க, நாங்களாம் ஃப்ரீயாக நடிப்போங்க. அப்புறம் ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம், மலையாளம் அப்படின்னு பேன் இண்டியா போல சுற்றுறதுனால இங்கே டேட் தர மாட்டீங்க ஒழுங்கா. இப்படி சொல்லி தான் எங்கேயுமே கூப்பிட மாட்டாங்க இப்போ. இல்லை இந்த பிரச்சனை ரஞ்சித்தனே ஒரு நாள் பேசிட்டு இருந்தாரு. அவன் எங்கடா டேட்டே தர மாட்டான். அதுக்கான பதில் என்னவா இருக்கும்? ஒரே நான் தொடர்ந்து வேலை செய்கிற ஒரே எங்கள் அண்ணன் தான். நீ அதையும் கெடுக்க பார்க்குற, பிச்சு போடுவேன். நன்றி, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.